இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, நேரம் ஆயிட்டு இருக்கு. பசங்க வந்தாங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். இல்லன்னா நல்ல நேரம் முடிஞ்சிடும். சரிங்க சாமி. ஐயா, பசங்க வந்தாங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். வந்துருவாருன்னு தான் சொல்றாங்க. என்னாச்சுன்னு தெரியல. கொஞ்சம் இருங்க, வந்துருவாங்க. அண்ணே, ஆசிரமத்துல போய் விசாரிச்சண்ணே. பையன் கோயிலுக்கு வந்ததா தான் சொன்னாங்கண்ணே. ஐயா, ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. நேரம் ஆயிடுச்சுன்னா பரிகாரம் பண்ற பூஜை ரொம்ப கஷ்டமாயிடும். மாமா, என்னவா பிரச்சனை? பூஜைக்கு அண்ணன் 3 பையனை வர சொல்லியிருக்காப்ல. 2 பையங்க தான் வந்திருக்காங்க, இன்னும் ஒருத்தன் வரல. நானும் போய் ஆசிரமத்துல விசாரிச்சேன். அவங்களும் கோவிலுக்கு அனுப்பிட்டதா சொல்றாங்க. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், ஆளை காணோம். அதான் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலப்பா. ஐயா, கண்டிப்பா 3 பேர் வேணும். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. மாயா, பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாமா? மாமா, பக்கத்துல எப்படி போய் மாமா பாக்குறது? பரிகாரம் பண்றதுக்கு மூத்த பையனா இருக்கணும், சின்ன வயசுலயே அம்மா இல்லாதவனா இருக்கணும், வீட்டுக்கு தலைமகனா இருக்கணும். இப்படிலாம் பரிகாரத்துல சொன்னாங்களே. நேரம் ஆயிட்டே இருக்கு. நல்ல நேரம் கடந்து போயிடுச்சுன்னா அடுத்த பூஜை பண்றதுக்கு 1 மாசம் ஆயிடும். பரிகார பூஜையை எப்பவுமே தாமதிக்க கூடாது. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஐயோ கதிர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ அங்க போய் உட்கார்ந்திருக்க? பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் ஆயிடும்ல, அதான் உட்கார்ந்திருக்கேன். இந்த பூஜையில நான் தான் கலந்துக்க போறேன். கதிர், என்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்பா அம்மா இல்லாதவங்க தான் இந்த பூஜையில கலந்துக்கணும். நானும் சின்ன வயசுலயே அம்மாவை இழந்தவன் தானே. அம்மா அப்பாவா நானும் அவரும் தானே இருந்தோம். நீங்க என்ன அப்பா அம்மா மாதிரியா தானே இருந்து வளர்த்தீங்க. நிஜமான அப்பா அம்மா எனக்கு இல்ல.